வணக்கம் எல்லாருக்கும். ஒரு சின்ன பெம்பலான வீடியோ ஒன்று என்னன்னு சொன்னா, இந்த எங்கட அமைச்சர் சந்திரசேகர் இருக்கிறார் தானே. இப்போ சந்திரசேகர் அவர்கள் மாகாண சபைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். ஆயத்தமாகிற இந்த நேரத்தில் என்ன செய்கிறாருன்னு சொன்னா, சைக்கிள் டயர், அதாவது இப்போ எலெக்ஷனுக்கு நாங்கள் ரைஸ் குக்கர் கொடுத்த பார்த்துருக்குறோம், மற்றது காசு கொடுத்த பார்த்துருக்குறோம், மற்றது காமெடியா கதைக்கிறாட்டு கோவிக்காயங்கோ. என்பிபி அரசாங்கம் அடுத்த வருஷம் கவர்மெண்ட் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் சொன்னது எனக்கு ஞாபகத்தில் வருது. எப்படின்னு சொன்னா அவர் தெளிவாக சொல்லியிருந்தவர், அடுத்த வருஷம் 2027 அரைவாசி பகுதிக்குள்ள இந்த அரசாங்கம் தடுமாறமண்டு. என்ன பிரச்சனைடா, காசு இல்லை. அங்கங்க கல்லுகளை நட்டா எல்லாரும் கேட்குறாங்க, நட்ட கல்லுக்கு முதல் மேலே கல்லை வைக்கிறாண்டு, அதான் வைக்கிறாங்கள இல்லை. அப்போ இப்போ பார்த்தோன்னா சைக்கிள் டயர் உண்டு அன்பளிப்பாக கொடுக்குறார். இலங்கை அரசியல் வரலாற்றில் எங்களோட நாடு கொரோனாவால் பஞ்சத்தில் இருந்திருக்குது, மற்றது இந்த சுனாமி அடித்து பஞ்சப்பட்டிருக்கு, யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு, இவ்வளவு விஷயங்கள் நடந்தும் எந்த ஒரு கேபினட் அமைச்சரும் டயர் கொடுத்து அரசியல் செய்யலை. சரியோ, இந்த ஆள் எங்கேயோ கொண்டு டயர் வழங்கி வளைச்சிருக்குது, சைக்கிள் டயர் அல்லது சைக்கிள் கொம்பனி வச்சு வழங்கி வச்சார தெரியல. இன்றைக்கு ஒரு அமைச்சர் இவ்வளவு சில்லறத்தனமா அரசியலுக்கு இறங்கி இருக்காருன்றே சிரிப்பா இருக்கு, நகைச்சுவையா இருக்கு. என்ன செய்கிறது, இந்த என்பிபி அரசாங்கத்தை தெரிவு செய்த மக்கள், இதுதான் எங்களோட தமிழ் தேசியம் என்று காய்ச்சி கொண்டிருந்த மக்கள், தமிழ் தேசியத்தை காப்பாற்ற போறார் என்று காய்ச்சி கொண்டிருந்த மக்களுக்கு இது ஒரு பெரிய என்ன சொல்றது அன்பளிப்பா இருக்குமென்று நினைக்கிறேன் நான். அன்பளிப்புண்டா அப்படி ஒரு அன்பளிப்பா கொடுத்துருக்கிறார். கல்லுகளை வச்சு 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 கொண்டு திரிஞ்சவர், அந்த கல்லுகளால் பிரயோசனம் இல்லை, கல் வச்சா பிரச்சனை ஆகும் என்று தெரிஞ்ச உடனே அமைச்சர் சந்திரசேகருக்கு கல் வைக்கிறத விட்டு இப்போ வேறு ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு தேவை ஒன்று உருவாகி இருக்கு. அப்போ அந்த தேவை கருதி அவர் இப்போ என்ன செய்கிறாருண்டா, சைக்கிள் டயர்கள், சைக்கிள் கம்பு இனி கொஞ்ச நாளையால் ரிம்முகள் இதுகளை கொடுத்து கொண்டு திரிய போகிறார். அமைச்சர் எவ்வளோ வேலை இருக்குது செய்கிறதுக்கு. சில்லறத்தனமாக கொண்டு செங்கல்ல வைக்கிறதும் கல்லுகளை நடுறதும், அந்த கல்லுகளை நட்டு போட்டு பிறகு சுமந்திரனை வச்சு வழக்க போட்டு அது கட்டிடம் அதில் வராதுன்னு சொல்லி ஒரு நாடகத்தை ஆடுறதும், இப்படி பலவிதமான கீழ்த்தரமான வேலையை தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு. இதை நாங்கள் சொன்னால் இல்லை புதுசாக ஏதோ ஒரு ஆணி ஒன்று பிடுங்க போயினோம்னு தான் நாங்கள் எங்களோட மக்கள் தொடர்ச்சியாக காய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னு சொன்னால், அரசாங்கம் ஒன்றுக்குமே வழி இல்லாமல் போயிட்டு இப்போ இன்னும் நிறைய சீப்பான சம்பவங்கள் நடக்க போகுது. ஜனாதிபதி ரோட்டாக இறங்கி பிச்சை எடுக்க வேண்டிய ஒரு காலம் ஒன்று வரப்போகுது மாகாண சபைக்கு முதல். அதுக்குரிய ஆயுதங்களை செய்து கொண்டிருக்கணும். அது சம்பந்தமான ஒரு வீடியோவை தனியாக நான் போடுறேன். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், பெம்பல் என்னன்னு சொன்னால், அமைச்சர் ஒருத்தர் சைக்கிள் டயரை கொடுத்து அரசியல் செய்த வரலாறு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரே சாரும். அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. வெள்ளக்காரன் கூட அமைச்சரை பற்றி கதை கேட்க பார்த்து சிரிச்சு கொண்டு போகிறாங்க. ஏனண்டா இவ்வளவு சத்தமாக ஆக்ரோஷமாக கதைக்கிறான், ஆரை பற்றி கதைக்கிறான்னு யோசிச்சிருப்பாங்க போல. எனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையாகவே ஒரு கீழ்த்தரமான அரசியல். யோசிச்சு பாருங்க, டக்ளஸ் தேவானந்தாவை நாங்கள் கள்ளங்கள் களவெடுத்துட்டாங்க, காசு களவெடுத்தவங்க, ஒட்டுக்குழுக்கள், அது இதுண்டு நிறைய விஷயங்கள் கதைக்கிறோம். ஆனால் அவங்க சில நேரங்களில் சில முக்கியமான இப்படி சில்லறையாக வேலை செய்யலைப்பா. அவங்க கொலையாளி என்றதில் மாற்றுக்கிறது இல்லை. கொலைகாரங்களும் கல்லறன்னு தான் நாங்கள் சொல்லணும். அது ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் என்ன விஷயம்னு சொன்னால், இப்படி கேவலமான அரசியலை டாக்டர்ஸ் தேவானந்தாவோ அல்லது அங்கன் ராமநாதனோ சைக்கிள் டயர் கொடுத்து அரசியல் செய்யலை. அமைச்சர் சந்திரசேகர் அவர்களே, நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஒன்று, உங்களோட சம்பளத்திலேயாவது ஒரு பொறுமதியான பொருளை இப்போ சைக்கிள் கட்சியை உதாரணமாக பாருங்க. கேந்திரமார் பொன்னம்பலத்தை துவாக்கு, இந்த குரங்கு சுடுறதுக்கு துவாக்கு கொடுக்குறார். அதை மாதிரி 2-3 இடங்களில் கொண்டு தையல் மிஷினை கொடுத்து போட்டு 10 பேரை கூப்பிட்டு 2 பேருக்கு தையல் மிஷினை கொடுத்துட்டு, அது ஒரு அரசியல். சரியோ, சிரிக்கக்கூடாது ஒருத்தரும். அது அவங்க நல்ல அரசியல்வாதிகள். நீங்கள் ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு சைக்கிள் டயர்களை கொடுத்து அதில் அரசியல் செய்கிறீங்களே.
என்ன செய்ய போறீங்க? எங்கட மக்களை எந்த இடத்துல கொண்டு இப்போ தமிழ் மக்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சு கொள்ளணும். இப்படியான ஒரு அமைச்சரை வச்சுக்கொண்டு சரியோ அங்க கொண்டு குகைக்குள்ளாலையும் குழிக்குள்ளாலையும் பொந்துகளுக்குள்ளாலையும் பூந்து கொண்டு தெரியுது இளங்குமரன். அது சாவச்சேரியில ஓடி திரியுது அங்கேயும் இங்கேயும். ஏன்டா வைத்தியர் அர்ஜுனா இப்போ பாராளுமன்றத்துக்கு வரமாட்டார்ன்ற ஒரு சந்தோஷத்துல அவர் கிளிக்கி கொண்டு திரிகிறார். நிறைய பேருக்கு இது கனவாகதோ தெரியல, அது அடுத்த பிரச்சனை, அந்த நேரம் பார்ப்போம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, ஒரு கேபினட் அமைச்சர் வந்து இப்போ நீங்கள் சைக்கிள் டயரை கொடுங்கோ அல்லது சைக்கிளை கொடுங்கோ அல்ல ஒரு சைக்கிள் கம்பெனியை கொண்டு வாங்கோ, அது வேற பிரச்சனை. அல்லது டயர் கம்பெனியை கொண்டு வாங்க வேற பிரச்சனை. இதுகளை செய்யறதுக்கோ சனம் உங்களை இதுகளை பப்ளிசிட்டி பண்ணி இதுல அரசியல் செய்யறதுக்கோ யாழ்ப்பாண மக்கள் உங்களை தெரிவு செய்தவ அதை கொஞ்சம் சிந்திச்சு பாக்குறது. அப்ப மக்களோட பிரச்சனை எத்தனை பேர் ரோடுல இருக்கிறாங்க. ஒரு அமைச்சரா உங்களுக்கு தைரியம் இருக்கா இந்த மயிலட்டில இருக்கிற மக்களை போய் அந்த ஆர்ப்பாட்டத்துல சந்திக்கிறதுக்கு? அடிச்சு துரத்துவாங்கன்னு பயம்தானே. அந்த இளங்குமரன் இந்த எங்கேயோ குகைகளுக்குள்ளாலையும் குண்டுகளுக்குள்ளாலையும் பூந்து விரிஞ்சு கொண்டு தவண்டு கொண்டு ஏற்கனவே மண்டையில அடிபட்டு பிள்ளைக்கு இயலாது கொஞ்சம். அப்புறம் ஏன் இந்த தேவையில்லாத வேலை? அந்தந்த வேலையை செய்யறவங்க அதை செய்வாங்களான்னு நீங்கள் அதுக்குள்ள போய் எதுவும் செய்ய போறீங்களா? ஏன் இந்த படங்களை போடுறீங்க? இதுவரைக்கும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில 2 பெரிய கட்டிடங்கள் அம்மாச்சி உணவகம் கட்டப்பட்டது. அதை விட எத்தனையோ பணங்கள். எங்கேயாவது வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் அந்த பணங்கள்ல நின்று அரசியல் செய்ததை எங்கேயாவது நிரூபிக்க முடியுமா? அதெல்லாம் அந்த கட்டிடங்களுக்குள்ள போய் பூந்து நின்று கொண்டு இதுதான் கல் இதுதான் சீமெந்தண்டங்கையும் காட்டியிருக்கிறாரா? கேவலமான அரசியலண்டா. என்பிபி அரசாங்கம் செய்கிற மாதிரி காமெடியான நகைச்சுவையான அரசியல்களை எங்கேயுமே நாங்க பார்க்க முடியாது. எங்கேயுமே எங்களால பார்க்க முடியாது. என்னன்னு சொன்னா அவ்வளவுக்கு ஒரு திறமசாலிகள் அப்படி ஒரு இதாக தான் இருக்குது. என்னன்னு சொன்னா ஒரு இடைவெளி ஒன்று கொடுத்துருக்கிறாரு டாக்டர், கொடுக்க போறாரு. அந்த இடைவெளிக்குள்ள வேண்ட நகைச்சுவையான ஆட்டங்களை நாங்க பார்க்கலாம். மக்களை நிறைய கேள்விகள் கேட்பினோம், கேட்கணும். கேட்காட்டி இப்போ வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனை நோக்கி கேட்ட அனைத்து கேள்விகளையும் இவியல் கட்டாயம் கேட்கணும். இவைய நோக்கி கேட்கணும். கேட்காட்டி பிரச்சனை ஆகும். கேட்டு நாங்கள் அது சம்பந்தமான ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ளணும். இப்போ அமைச்சர் என்ன சொல்றார், ஒரு அமைச்சரா கேபினட் அமைச்சரா அவர் என்ன சொல்ல வாரார் என்ற விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாதான் அவற்றை கெப்பாசிட்டி என்ன, நாங்கள் எதிர்த்த விமர்சிச்ச பாராளுமன்ற உறுப்பினர் கெப்பாசிட்டி என்னன்னு எங்களுக்கு விளங்கும். அப்ப அதை விளங்கி கொள்ளணும் நாங்க. அப்ப எப்பயுமே ஒரு இடைவெளியா தான் நான் முதல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வடிவா விளங்கும். ஒரு இடைவெளி ஏற்படைக்கதான் அந்த இடைவெளியை ஏற்படுத்தி இருக்கிற அந்த நபருடைய அந்த சம்பந்தப்பட்ட ஆளுடைய அருமை வந்து விளங்கும். அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப இவர் டயர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இனி கொஞ்ச நாளையால டயருக்கு வசதி இல்லாம போய் சைக்கிள் கம்பி கொடுத்து கொண்டு தெரிவார். இப்படி மக்களை காட்டி கொண்டு இதுதான் பொருளாதாரம், இதுதான் அபிவிருத்தி. அங்கால ரஜீவன் எம்பி எந்த நேரம் சொல்லி கொண்டிருப்பார் சுற்றுலா பயணிகளை கவரணும் என்று. சுற்றுலா பயணிகளை கவர்றதுக்கு சைக்கிள் கம்பி நான் ஒன்றும் தேவையில்லாம கதைக்க விரும்பல. அப்புறம் என்ன நாகரிகம் இல்லாம கதைக்கிறேன்னு சொல்லுவாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அமைச்சர் ஐயாவுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கு. இந்த மீன்பிடி தொழிலாளர்கள் எவ்வளவு நாளா ரோட்ல நின்று போராடினோம். நீங்க உங்களோட கட்சியில இருக்கிற மீன்பிடி தொழில் செய்யற ஒரு கொஞ்சம் பேரை கூப்பிட்டு கூட்டங்களை நடத்தி போட்டு அறிக்கையில அடிச்சு விட வேண்டியதான். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சந்திச்சாரு. இதெல்லாம் அரசியல் டூப்புகள். இந்த டூப்புன்னு சொல்றதானே, இந்த பூசி மொழிக்கு டூப் விடுற விளையாட்டுகள். அப்ப இந்த விளையாட்டுகளை நிப்பாட்டி போட்டு ஆக்கப்பூர்வமா ஒரு பிரியோசனமா செய்யணும். ஒரு அமைச்சர் டயரை தூக்கி பிடிச்சு கொண்டு வர அளவு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதான் போட்டோ எடுத்து பேஸ்புக்ல. வெக்கம் இல்லையா நீங்களும் ஒரு அமைச்சர்? வெக்கம் மானம் சூடு சுரணை ஒன்றும் இல்லையா? கதை கேட்க சும்மா பல்ல நிரம்பி கொண்டு நாங்கள் அதை அப்படி செய்ய போகிறோம் இப்படி செய்ய போறோம்டா ஒட்டு ஆணியும் பிடிங்கிற மாதிரி தெரியல. இவ்வளவு 2.5 வருஷம் முடிய போகுது. இதை தமிழ் மக்களும் புரிஞ்சு கொள்ளணும். நடந்து கொண்டு போயக்க யோசிச்சேன். என்ன வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லி பெருட்டுறாங்களோ, அதனால 5-6 வீடியோ போடணும்ன்ற ஒரு வெறியோட இருக்கிறேன். இன்றைக்கு எப்படியும் இருக்கிற வரியில் 8-9 வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன். எந்த மாற்றமும் இல்லை. கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் இன்றைக்கு. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.
சிரிச்ச